ஃப்ரெண்ட்ஸ், ஹை ரேஞ்ச் டெக்னிக்கல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல் டெத் கண்டிஷனில் இருக்குது. அப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள போர்டை தனியாக எடுத்துகிட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னாடி உள்ள இந்த 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காயிலை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 3 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி இந்த காயிலை தனியாக எடுத்துக்குவோம். இது ரிமூவ் பண்ணும்போது இங்கே ஒரு ஜாக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம உருவி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டை மட்டும் தனியாக கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இந்த ஃபீஸ் அடித்து போய் வெடிச்சிருக்கு. இந்த ஃபீஸ் போனாலே இந்த ஐஜிபிடியும் நமக்கு வந்து ஷார்ட் ஆகிருக்கும். அப்போ நம்ம இந்த கம்பவுண்டர்லாம் செக் பண்ணி பார்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டீசோல்டரிங் பண்ணி ஐஜிபிடியும் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஐசியும் எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிமீட்டரில் பஸ்ஸர் மோட் செட் பண்ணிவிட்டு இதோட கண்டினியூட்டி செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஐசியும் இந்த ஐஜிபிடியும் ஷார்ட்டில் இருக்குது. அப்போ அதுக்கு பதில் நம்ம வேறு வச்சு இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஐசி, ஐஜிபிடி, அதுக்கப்புறம் இந்த 3 கெப்பாசிட்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இதோட வால்டேஜ்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெம்பரவரியாக செட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஆன் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை மோடுக்கு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக சூடாகிறது. அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு.